ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு செய்த மற்றொரு அற்புதமான செயலை இப்பொழுது அன்பு மகள் அர்சுகா கிரேஸின் வாசிக்க நாம் கேட்போம். அன்புள்ள சுரேஷ், தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய ஊழியத்துக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு என் கண்ணில் நரம்பு கோளாறு காரணமாக என் இடது கண்ணில் வீக்கம் ஏற்பட்டது. டாக்டர்கள் அநேக பரிசோதனைகள் எடுத்து பார்த்து காரணம் கண்டறிய முடியவில்லை. இறுதியில் MRI ஸ்கேன் எடுத்து பார்த்தால்தான் கட்டியா அல்லது நரம்பு கோளாறா என்பது தெரியும் என்று கூறினார்கள். நான் மிகவும் பயந்தேன். எனக்காக ஜெபித்துவிட்டு கர்த்தர் உங்களை சுகமாக்கி விட்டார். MRI ஸ்கேன் ரிசல்ட் நார்மல் என்றுதான் வரும், எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கூறினாய். அதேபோல் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அன்று மாலை என்னை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். உன் ஜெபத்திற்கு மிகவும் நன்றி. கர்த்தர் உனக்கு கொடுத்த சுகமளிக்கும் வல்லமைக்காகவும் தீர்க்க தரிசன வரத்திற்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. திருமதி சிந்தியா, சிங்கப்பூர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, சிந்தியா என்பது என்னுடைய சொந்த சகோதரி, சிங்கப்பூரிலே வசித்து வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதத்தை நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விதமான அற்புதங்களை செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? தேவனை நோக்கி நீங்கள் முழு இறுதியத்தோடு ஜெபியுங்கள். உங்கள் முழு இறுதியத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகளை கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கும் ஆண்டவர் விதமான அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். நாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, தீர்க்க முடியாத நோயினால் வியாதியினால் வாடுவர்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த வாக்கு தத்தத்தின்படி உடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய சுகவாழ்வை அருளி செய்தரணும். யாரெல்லாம் வியாதிப்பட்ட நிலைமையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, உடைய சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். குறிப்பாக ஆபரேஷன் தான் வழி, வேறு வழி இல்லை என்று டாக்டர்களால் சொல்லப்பட்டவர்கள் அதே டாக்டர்கள் வாயால் ஆபரேஷனுக்கு அவசியம் இல்லை, நீங்கள் பரிபூர்ண சுகம் பெற்றீர்கள் என்று சுகம் சொல்லத்தக்க வகையில் பரிபூர்ண சுகத்தை உடைய சரீரத்தில் செய்தரணும். அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.